உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது நம்முடைய காணொலிக்குள்ளே செல்லுவோம். இந்த போட்டோல இருக்கிற நபரை பாருங்க. இவரை வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். இவர் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு பெயர் மாற்றிக் கொள்ளுவார். தனக்கு முதல்ல வந்துட்டு பிஜேபியின் ஆதரவாளராக தொலைக்காட்சி விவாதங்கள்ல கலந்து கொண்டார். பிறகு வந்துட்டு தான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு காட்டிக்கொண்டார். அதற்கு முன்பு நான் ஒரு கம்யூனிஸ்ட்வாதி அப்படின்னு காட்டிக்கிட்டாரு. இப்ப வந்துட்டு மீண்டும் தான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு காட்டிட்டு இருக்காரு. இப்போ இந்த நபரை பத்தி என்ன பிரச்சனை அப்படின்னா, 2ஆம் தேதி சினிமா நட்சத்திரம் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்குறார். அந்த அரசியல் கட்சியை அவர் துவங்கின பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு விவாதம் பண்றாங்க. ஏன்னா அடுத்து தமிழ்நாட்டின் முதல்வர் தயாராகி விட்டார் அப்படின்னு. ஏற்கனவே சினிமாவில் இருந்து பல முதல்வர்கள் வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்போ அந்த லிஸ்ட்ல புதிதா இன்னொரு முதல்வர் வந்திருக்காரு. அவர் பேர் வந்துட்டு இளைய தளபதி விஜய். இந்த இளைய தளபதி விஜயோட அரசியல் கட்சி துவக்கத்தை பத்தி நியூஸ் 7 தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடத்துறாங்க. அந்த தொலைக்காட்சியில நீங்க ஒரு விவாதம் நடத்துறீங்கன்னா விஜய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விவாதம் பண்ணுங்க, தப்பில்லை. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை அந்த விவாத நிகழ்ச்சியில விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் ராமசுப்பிரமணியத்துக்கு அந்த விவாதத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போய் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்புலங்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தடை செய்யப்பட வேண்டிய சில கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகள் எல்லாம் தடை பண்ணணும், கட்சிகளை எல்லாம் தடை செய்யணும். ஆனா அந்த கட்சிகளை பற்றி இந்த ராமசுப்பிரமணியன் இந்த மாதிரி விவாதத்துல பேசுவாரா அப்படின்னா பேச மாட்டார். ஏன்னா அந்த கட்சியை பத்தி அந்த விவாதங்கள்ல பேசியிருந்தா இன்னத்துக்கு ராமசுப்பிரமணியனை வீட்டுல இருந்து வெளியே வராத அளவுக்கு மிரட்டல்கள் விடுத்திருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை என்ன பேசினாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் அந்த நிறுவன தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் நேர்மையான அரசியல் பார்வைகளை கொண்டவர்கள். தன்னுடைய இயக்கத்தை பற்றியோ தங்களுடைய செயல்பாடுகளை பற்றியோ மற்றவர்கள் விமர்சனம் வைத்தால் கூட அதை வந்துட்டு கருத்தியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாமல் தவறான விஷயங்களில் அவர்களை அணுகக்கூடாது என்பது இவர்களுடைய நிலைப்பாடு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி வேண்டுமென்றாலும் விமர்சிக்கலாம், எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். ஏன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சு. நீங்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் அந்த நிகழ்ச்சியில் பாமகவை பற்றி பேச வேண்டும் என்றால் திரு பாலு அவர்களோ திரு வினோபா பூபதி அவர்களோ திரு கணேஷ்குமார் அவர்களோ இவர்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது பாமகவை பற்றி எதை வேண்டும் என்றாலும் பேசுங்க, தவறே இல்லை. ஏன்னா நீங்கள் எதை பேசினாலும் அதற்கான பதில் அவர்களிடமிருந்து கிடைக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சியா அல்லது சமூக நீதி கட்சியா என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா நீங்க சிறு பிள்ளை. நீங்க யாரு? டாக்டர் ராமசுப்பிரமணியம் அவர்கள் சிறு பிள்ளை. அவர் உலகம் அறியாதவர். தமிழ்நாட்டில் 1989 தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியல் கட்சியாக உருப்பெற்ற பிறகு இந்த 34 ஆண்டு காலத்தில் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிற்காக எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தது, எத்தனை உரிமைகளை மக்களுக்கு மீட்டுக் கொடுத்தது, எத்தனை இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்தது, எத்தனை மக்கள் விரோத எத்தனை முறை மக்களுக்கு எதிராக அரசாங்கம் செய்த அநீதிகளுக்கு களத்தில் இறங்கி போராடி இருக்கிறது. அரசாங்கத்தை எதிர்த்து எல்முனை அளவு கூட சமரசம் இல்லாமல் மக்களின் பக்கம் என்று களத்தில் போராடுகின்ற இயக்கம் எது? இதை பற்றியெல்லாம் ராமசுப்பிரமணியம் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா ராமசுப்பிரமணியம் சிறுபிள்ளை. அவருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. வாயில வந்துட்டு புட்டி பால் வச்சுக்கிட்டு தான் பால் குடிக்கிறாரு. எந்த விஷயமும் தெரியாதான் விவாத நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. இந்த புட்டி பால் குடிக்கிற உனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி கட்சிங்கிறது மட்டும் எப்படி தெரிஞ்சது? பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சின்னு சொல்ற வெக்கமில்லை உனக்கெல்லாம். என்னன்ற ஒரு விஷயத்தை பேசுங்க, தப்பே இல்லை.
பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சினா பாட்டாளி மக்கள் கட்சி சாதனைகள் எல்லாம் ஒரே சாதிக்கு செஞ்சுதா? பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதுதான் 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை இந்தியா முழுதும் அந்த இயக்கம் கொண்டு வந்தது. அது ஒரு சாதிக்கு தான் கொண்டாந்ததா? அதுதான் சாதி கட்சியா? இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தருவதற்கு பல மாநாடுகளையும் பல போராட்டங்களையும் களத்தில் இறங்கி போராடியது அதுதான் சாதி கட்சியா? வன்னியர்களுக்கு மட்டும்தான் போராடியதா அந்த கட்சி? வன்னியர்களுக்கு மட்டும் அந்த கட்சி என்றால் இஸ்லாமியர்களின் உரிமைக்காக எதற்கு அவர்கள் வீதியில் இறங்கி போராடி இருக்க வேண்டும்? அதே போல இன்று தலித் மக்களுக்கு என்று தனியாக 3 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடை கலைஞரிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறதுன்னு ராமசுப்ரமணியனுக்கு தெரியாதா? அந்த போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தாமல் இருந்திருந்தால் கருணாநிதி தலித் மக்கள் அப்படியே கூப்பிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரா இடஒதுக்கீட்ட? இஸ்லாமியர்களின் ஓட்டை இஸ்லாமியர்களின் வாக்கை பறிப்பதற்கு வேஷங்கள் போடுகின்ற இந்த திமுக அவர்களுக்கான அந்த 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் இறங்கி போராடிய பிறகுதான் அந்த போராட்டத்தின் அழுத்தம் காரணமாக தான் கருணாநிதி அந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் பிசி கேட்டகரியில. இந்த இடஒதுக்கீடு எல்லாம் பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. மத்தியில 22 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்படி 6 விதமான இடஒதுக்கீடுகளை இந்தியா முழுவதிலும் பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இது இந்தியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு சமூக நீதி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். சமூக நீதிக்காக இன்று வரையில் சமரசமின்றி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் களத்தில் நிற்கிறது. அந்த கட்சியை ஒரு சாதி கட்சின்னு பேசுற குடிபால் குடிக்கிற ராமசுப்ரமணியனுக்கு வெக்கமெல்லாம் இருக்காதா? அவர் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரிடம் ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தார். அந்த காணொலியில டங்கு தவறிச்சான். நாக்குனா என்னன்னு தெரியாது அவருக்கு, டங்குன்னு தான் சொல்லுவாராம் அவரு. ஏன்னா சில ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் அவருக்கு அர்த்தம் தெரியாதாம். ஏன்னா அவர் இங்கிலாந்துல பிறந்து தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால சில ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழாக்கம் தெரியலையாம். அதனால சில வார்த்தைகளுக்கு எனக்கு தமிழ் அர்த்தம் தெரியல, அதனால டங்கு தவறி வந்துச்சு சொல்லிட்டேன். பாமக வந்துட்டு மிக சிறந்த கட்சி, அந்த கட்சியை வந்துட்டு தவறா பேசிட்டேன், என்னுடைய வார்த்தை வந்துட்டு அந்த தொண்டர்களின் மனதை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க, என்ன நான் வந்துட்டு நாக்கு தவறா பேசிட்டேன் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தார். அவர் வந்துட்டு மன்னிப்பு எப்படி கேட்டார்னா, அவர் பேசிட்ட பிறகு ஐயாவால போய் நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது. ஏன்னா போனுடைய அலாரம் அடிச்சுட்டே இருந்திருக்கும். என்னடா இது இவ்வளோ பெரிய தொந்தரவாக போச்சு, தப்பு பண்ணிட்டுமே, இனி நிம்மதியாக தூங்கணும்னா முதல்ல மன்னிப்பு கேட்கறதா நல்லதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள், நான் பேசிய வார்த்தை வந்துட்டு உங்களுடைய மனதை பாதித்திருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பாக பேசிட்டேன், தவறு நாக்கு தவறி வார்த்தைகள் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த மாதிரி பேசுகிறவர்கள் ராமசுப்ரமணியம் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. ராமசுப்ரமணியம் போன்று பல நபர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இந்த நபர்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலெல்லாம் அந்த மாதிரி பேசிடாதீங்க, ஏன்னா அதற்கான பதில் வந்துட்டு உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா கேள்வி கேட்க ஆள் இல்லாத போது எதை வேணா பேசுனீங்க, இன்னைக்கு கேள்வி கேட்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. எச்சரிக்கை. சமூக நீதியை பேசுகின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்தியாவில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதே போல சமூக நீதி பேசுகின்ற இன்னைக்கு இருக்கிற தலைவர்களில் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணியும் தவிர்த்து மற்றவர்கள் யாருமே சமூக நீதி பேசுறதில்ல. மற்ற இயக்கங்கள் எல்லாம் மதத்தையும் சாதியையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியை முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையான சாதி கட்சி திமுக, உண்மையான சாதி கட்சி அதிமுக, உண்மையான சாதி வெறிபிடிச்ச கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் உண்மையான சாதி கட்சியை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் சாதி கட்சி என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே நீங்கள் சாதி வெறியர்கள் என்பது தெளிவாக தெரிஞ்சிடும். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் எந்த மேடையில் அவர் பேசினாலும் அவர் பேசுவது சமூகத்தின் நீதியை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல் உரிமை பற்றியும் இங்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத செயல்களை பற்றியும் இந்த போதை கலாச்சாரத்தால் தமிழ்நாடு எப்படி சுயநினைவற்று கிடக்கிறது, இந்த மக்களை எப்படி மீட்பது என்பதை பற்றி மட்டும்தான் ஒவ்வொரு மேடையிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதரை தலைவராக கொண்டு இயங்குகின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சி என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவனை விட ஒரு கொடுமையான சாதி வெறியன்
உலகத்தில் பார்க்க முடியாது. ராமசுப்பிரமணியன் எவ்வளவு பெரிய சாதி வெறியன் என்பது ஏற்கனவே தெரியும் எங்களுக்கு. ஆனா இப்ப மீண்டும் ஒரு முறை வன்மத்தை கக்கி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நீங்களெல்லாம் திருந்த மாட்டீர்கள். திருந்த வேண்டியவர்கள் முதலில் திருந்த வேண்டும். வன்னியர்கள் திருந்தினால் உங்களை போன்றவர்கள் பேச மாட்டார்கள். வன்னியர்கள் திருந்தாத இருப்பதால தான் உங்களை போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். திமுகவுக்கு ஓடி போய் ஓட்டு போட்ட வன்னியனும் அதிமுகவுக்கு ஓடோடி போய் ஓட்டு போடுற வன்னியனும் திருந்திட்டான்னா நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க. சாதி கட்சின்னு சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சின்னு சொல்றீங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதிக்காரன் ஓட்டு போட்டு இருந்தான்னா உங்களுடைய பேச்சே இருக்காது. ஏன்னா சாதிக்காரன் ஓட்டு போட்டாலே அவன் 100 தொகுதியில ஜெயிச்சிருவான். அப்ப அவன் வலிமையா இருப்பான். உங்களை போன்றவர்கள் அவங்கள இந்த மாதிரி நீங்க பேச முடியாது. ஆனா அவன் சாதி பற்றும் இல்லை, சாதி வெறியும் இல்லை, ரெண்டுமே இல்லாத வந்தவனுக்கும் போனவனுக்கும் ஓட்ட போட்டுறான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட போய் ஐயாசாமி போட்டு நிக்கிறான் பாருங்க. அதனாலதான் நீங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காலங்கள் மாறும். ஒரு நாளைக்கு எங்கிருந்தோ அவர்களெல்லாம் ஆட்சி ஆளுவதற்கு உரிமை உண்டு. அவர்களெல்லாம் சாதி மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். இந்த மண்ணின் ஆணிவேருக்கு சாதி முத்திரை. வந்தவர்கள் எல்லாம் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். எங்களுடைய வாக்கெல்லாம் அவர்களுக்கு வேணும். ஆனா இந்த மண்ணின் ஆணிவேரான எங்களுக்கு சாதி முத்திரை. நாங்கள் சாதி கட்சிக்காரர்கள். என்ன கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து கேட்டுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா பேச தோணுது எனக்கு. அப்பதான் நம்முடைய குரல் உயர ஆரம்பிக்குது. திருந்த வேண்டியவர்கள் நீங்கள் இல்லை. ராமசுப்பிரமணியனுக்கு சொல்றேன் நான், திருந்த வேண்டியவர்கள் நீங்கள் இல்லை. நீங்க திருந்த மாட்டீங்க. ஏன்னா திருந்த வேண்டியவர்கள் வன்னியர்கள் திருந்து விட்டால் நீங்கள் தானாக முடங்கி விடுவீர்கள். என்ன பண்றது? காலம், அரசியல் அதிகாரம் எங்கு இருக்கக்கூடாதோ அங்கு இருக்கிறது. அரசியல் அதிகாரம் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இல்லை. அதனாலதான் இந்த மாதிரியான நிலைமை. மாற்ற வேண்டும். மாறும் வரை ஓய மாட்டோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.